அத்தியாயம் 175. அந்த வீரர் மாறனின் கைகளில் சக்திகளால் உருவாக்கப்பட்ட சிங்கம் உரத்த கர்ஜனையை எழுப்பியது. உடனே எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்த மணல் காற்று திடீரென ஒரே அடியாக நின்று பின் சட்டென தரையில் விழுந்தது. மாறன் மணல் அலைகளை முறியடித்தவுடன் அவருக்கு அருகில் நின்ற சங்கரன் நடுங்கத் தொடங்கி திடீரென்று எங்கோ மறைந்தார். அவர் மறைந்த ஒரு கணம் கழித்து பாலைவனத்தில் ஒரு பெரிய ஆற்றல் அலை தோன்றியது. மணல் அலையை முறியடித்த பிறகும் மாறன் அமைதியாக உட்காரவில்லை. உடனடியாக அதிவேகமாக ஓடிய அவர் சிந்துவை தாக்க முயன்றார். அவர் ஓடுகையில் பாலைவனத்தில் பெரிய பாதைகள் உருவாகத் தொடங்கின. அது குறைந்தது 10 மீட்டர் அகலமாக மாறியது. மறுபுறம் பாலைவனத்தின் வானம் பறக்கும் மணலால் நிரம்பியது. இதை பார்த்த சிந்துவின் முகம் வெளிரியது. உடனே அவள் தனது கையை உயர்த்தினாள். அதில் நிறைய பச்சை சக்திகள் சேகரிக்கத் தொடங்கின. அவள் அந்த சக்திகளை எடுத்தவுடன் அந்த சக்திகள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த பகுதிகள் பெரிய பாம்புகளாக மாற ஆரம்பித்தது. சக்திகளால் ஆன இந்த பச்சை பாம்புகள் எவ்வளவு பெரியதாக இருந்ததோ அவ்வளவு ஆபத்தானவையாகவும் அவை தோன்றின. மேலும் அதனுடைய பெரிய கூர்மையான பற்களை பார்த்த சமரனின் முகத்தில் லேசான பீதி தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் இது மட்டுமின்றி இந்த பாம்புகள் வேறு விதமான சக்தியை தன் உடலில் சுமந்து கொண்டு மாறன் மற்றும் சங்கரனின் முன் வந்து நின்றன. மறுபுறம் தங்கள் உடலை சிறிது திருப்புவதன் மூலமே துரோண தரவரிசையை சேர்ந்த இந்த 2 வீரர்களும் 2 பெரிய ராட்சத பாம்புகளின் தாக்குதலை தடுக்க முடிவதைக் கண்டு சமரன் வியப்படைந்தான். அவன் பதட்டத்துடன், அடக்கடவுளே, இந்த பாம்புகள் ரொம்ப ஆபத்தானவை. இந்த சக்திகளால் உருவாக்கப்பட்ட பாம்புகள் கூட துரோண தரவரிசை அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அதே நேரம் தனக்கு முன்னால் நடந்த பயங்கரமான காட்சியை பார்த்த நடுத்தர வயதுக்காரனின் முகம் கொஞ்சம் கவலையாக தோன்றத் தொடங்கியது. அதனுடன் அவர் தன் மனதிற்குள், பல சக்தி வாய்ந்த நாகபுர மக்கள் சில விலங்குகளோட ஆன்மாவை மந்திரமா பிரித்தெடுத்து அவற்றை தங்களோட அதிகாரங்களா பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அப்படி செய்யறதுல அவங்க வெற்றி பெற்றுட்டா மாயாஜால விலங்குகளோட உண்மையான சக்திகளை அவங்களால பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி மாயாஜால மிருகங்களோட சண்டை போடுறது ரொம்பவே கடினம். ஏன்னா அவங்களுக்கு மரண பயம் கிடையாது. ஆனா இன்னைக்கு என் கண் முன்னால் அதை பார்க்கும் போதுதான் அந்த விஷயங்கள் எல்லாம் முழு உண்மைன்னு எனக்கும் புரியுது என்று நினைத்து கொண்டார். திடீரென்று அந்த நடுத்தர வயது தலைவரின் பின்னால் இருந்து ஒரு போர் வீரர் வந்தார். அவர் உரத்த குரலில், இந்த பாம்புகளை கையாள்றதுல மாறனும் சங்கரனும் கொஞ்சம் சிரமப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு நான் உதவ போகவா என்று கேட்டார். தலைவர் அந்த மனிதனை பார்த்து பின்னர் சிந்தனையுடன் தலையை மறுப்பாக ஆட்டி மாறனுக்கும் சங்கரனிற்கும் அந்த வீரன் உதவுவதற்கு தடை செய்தார். இதை பார்த்த அந்த வீரன் மணல் மேட்டில் படுத்திருந்த சமரனின் புறம் தன் பார்வையை திருப்பினார். அந்த வீரனின் புருவம் சமரன் யாரென சிந்தித்து சுருங்கியது. ஆனால் சமரனோ தனக்கு முன்னால் நடக்கும் போட்டியை மிகவும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். மறுபுறம் கருப்பு அங்கி அணிந்த வீரரும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை சமரன் உணர்ந்துதான் இருந்தான். ஆனால் அந்த வீரன் ஏன் தன்னை பார்க்கிறார் என்று சமரனுக்கு புரியவில்லை. அப்போது நடுவயது தலைவர் தன் அருகில் நின்றவரிடம், இந்த நாகபுர பெண்ணை மாறனும் சங்கரனும் பார்த்துக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன, இந்த சண்டை இன்னும் கொஞ்ச நேரம் நீடிக்கும், அதன் பிறகு வெற்றி நமதே என்றார். அதை கேட்ட அந்த மனிதர் தலையை அசைத்து, சரி, நீங்களும் அப்படி உணர்ந்தால் நான் என் முயற்சிகளை நிறுத்திக்கிறேன் என்றார். இதை சொல்லிவிட்டு அந்த மனிதர் திரும்பிச் சென்றார். ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதராக இருந்த அவரை யோசனையுடன் பார்த்த நடுத்தர வயது தலைவர் பெருமூச்சுடன் அவரிடம் இருந்து தனது பார்வையை முன்னால் திருப்பி போட்டியில் கவனம் செலுத்தினார். மறுபுறம் மணல் மேட்டில் விழுந்த சமரனும் தூரத்தில் நடந்த பலசாலிகளின் போட்டியை வியப்புடன் பார்த்தான். அந்த போட்டியின் தாக்குதலால் உருவான சக்திகளால் அந்த பாலைவன பகுதியே நடுங்கியது. அதன் காரணமாக சமரனின் இதய துடிப்பும் உடனே அதிகரிக்கத் தொடங்கியது. ஒருவேளை சமரன் இந்த சண்டையை கவனமாக பார்க்கவில்லை என்றால் இந்த சக்திகளை காணாமல் அவன் மிகவும் வருத்தப்பட்டிருப்பான் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். மேலும் இந்த ஆபத்தான போட்டியை கண்ட சமரன், பலமானவங்களுக்கு இடையேயான போட்டி இப்படிதான் நடக்குமா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அவன் பார்வை தொடர்ந்து விரிவடைந்த பாலைவன தரை மீது விழுந்தது. அப்போது திடீரென்று பாலைவனம் முழுக்க ஒரு பலத்த சத்தத்துடன் எதிரொலித்தது. அத்துடன் பாலைவனத்தின் தங்க மணல் முழு சக்தியுடன் குதித்து வானில் பரவத் தொடங்கியது. சமரன் சண்டை போடும் 2 போர் வீரர்களையும் கண்டான். அவர்கள் துரோணர் தரவரிசையில் இருந்தனர். ஆனால் அனுபவம் மற்றும் நுட்பங்களால் அவர்களின் வலிமை சக்திமான் தரத்தில் இருந்தது. அவர்கள் சிந்துவை விட அதிக ஆபத்தானவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் தங்கள் எதிரியை கொல்ல வேண்டும் என்ற நெருப்பு 3 பேரின் கண்களிலும் எரிந்தது.
தாக்குதலினால் பறந்த தூசி சிறிது தணிந்தவுடன் சிந்துவின் முகத்தில் மிகுந்த பீதி இருப்பதை சமரனால் பார்க்க முடிந்தது. இதன் மூலம் 2 துரோண தரவரிசை வீரர்களும் சேர்ந்து அவளிடம் ஆதிக்கம் செலுத்துவதை சமரன் உணர்ந்து கொண்டான். மறுபுறம் மாறன் மற்றும் சங்கரன் இருவரின் ஆடைகளும் கூட சற்று கிழிந்திருந்தது. ஆனால் அவர்களின் சக்திகள் இன்னும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் சண்டையில் அதிகம் காயமடையவில்லை. அதனால் சிந்து மீதான தங்களது அடுத்த தாக்குதலுக்கு இருவரும் தயாராகினர். அப்போது அந்த 2 வீரர்களையும் கோபமுடன் முறைத்த சிந்து பெருமூச்சுடன், வெட்கமில்லாத மனிதர்களே, 2 ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை தாக்குறீங்க. உங்க 2 பேரோட பலத்தோட ஒப்பிடும்போது என் பலம் சற்று குறைவுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என் நாட்டை விட்டு ஓட நினைச்சா என்ன உங்க யாராலையும் தடுக்க முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என்று கோபத்துடன் கத்தினாள். உண்மையில் எதிரில் இருப்பவர்களின் பலத்தை பார்த்த சிந்து போர்க்களத்தை விட்டு ஓடுவதுதான் புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொண்டாள். எனவே அவள் உடனடியாக தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினாள். அதே நேரம் அவளது முகத்தில் லேசான சோகம் தோன்றியது. அதைத் தொடர்ந்து அவள் உடலில் இருந்து நிறைய ஆற்றல் வெளியேறத் தொடங்கியது. இந்த சக்திகளின் வெளியேற்றத்தை கண்ட மாறன் சங்கரனிடம், நாம் அவளை நிறுத்தியே ஆகணும் சங்கரா என்று கத்தினார். மாறனின் குரலில் இருந்த லேசான நடுக்கத்தை சங்கரநாதன் உணர்ந்து கொண்டார். உடனே அவர் ஒரு தாக்குதலை செலுத்த காற்று பலத்த சூறாவளியாக மாறியது. அது உடனடியாக சிந்துவை நோக்கி மின்னல் வேகத்தில் விரைந்தது. ஆனால் வலுவான சக்தி வாய்ந்த காற்று தன்னை நோக்கி வருவதை கண்டவுடன் சிந்துவின் உடலும் திடீரென நடுங்கத் தொடங்கியது. அவள் நாகர்களின் பிளவு நுட்பம் என்று கத்தினாள். அவள் இதை சொன்னவுடன் பாலைவனத்தின் அந்த பகுதியில் திடீரென்று ஒரு பெரிய வெடிப்பு எதிரொலித்தது. ஆனால் அதில் யாருடைய இரத்தமும் வெளியேறவில்லை. யாருடைய தோலும் அங்கும் இங்கும் பரவி சிதறவில்லை. மாறாக அந்த வெடிப்பின் காரணமாக வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து கரும் பச்சை நிற ஆற்றலால் செய்யப்பட்ட எண்ணற்ற பெரிய பாம்புகள் வெளியேறத் தொடங்கின. இந்த பெரிய பாம்புகள் வெளியே வர ஆரம்பித்தவுடன் அவை குதித்து ஒவ்வொரு திசையிலும் பரவின. அந்த நாகப்பெண் சிந்துவின் இந்த நுட்பத்தை பார்த்த மாறன், இது ஒரு விசித்திரமான நாக நுட்பமா இருக்கே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின் மாறன் சத்தமாக கையை அசைத்தான். அதிலிருந்து அதிக ஆற்றல் வெளியேறத் தொடங்கியது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஆற்றல்கள் எங்கும் பரவிய பாம்புகளை தாக்கி அவற்றை சாம்பலாக்கியது. ஆனால் அது பாம்புகளின் முடிவு இல்லை என்பதை மாறன் கவனித்தார். இதன் காரணமாக அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார். எல்லா இடங்களிலும் பாம்புகள் பறந்து செல்வதை அனைவரும் கண்டனர். கருப்பு அங்கி அணிந்த மர்மமான போர் வீரர் ஒருவரும் போர் நடக்கும் இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்த மற்ற வீரர்களையும் தவிர மற்ற அனைவரும் பாம்புகளை கையாள்வதில் ஈடுபட்டனர். மிக குறுகிய காலத்திலேயே சக்திகளால் உருவாக்கப்பட்ட அந்த பாம்புகள் கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கப்பட்டன. ஆனால் இதையும் மீறி பல பாம்புகள் தப்பித்தன. சில மணல் வழியாக உள்ளே சென்றன. சுற்றிலும் இருந்து பாம்புகள் இப்படி தப்பிச் செல்வதை சற்று தொலைவில் நின்றிருந்த நடுத்தர வயது தலைவர் சற்று கவலையுடன் பார்க்கத் தொடங்கினார். அவர் இந்த சிக்கலை யோசித்து, பாலைவனத்துல ஒரு வலிமை மிக்க பாம்பை கொள்றது ரொம்ப கடினம்னு யாரோ சரியாதான் சொல்லியிருக்காங்க. நான் இதுவரை இப்படி ஒரு தப்பிக்கும் நுட்பத்தை பார்த்ததே இல்லை. இத்தனை பாம்புகள்ல அந்த பெண் யாருன்னு என்னால புரிந்து கொள்ளவே முடியலையே என்று குழப்பத்துடன் சொன்னார். அவர் அருகில் நின்று தொடர்ந்து பாம்புகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சிலர் தலையை ஆட்டியபடியே அந்த மனிதனின் கருத்தை ஏற்றுக்கொண்டனர். இத்தகைய சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு முன்கூட்டியே தயார் செய்யவிட்டால் இத்தகைய தாக்குதலில் இருந்து யாராக இருந்தாலும் தப்பிப்பது சாத்தியமில்லை என்பதை அவர்களும் புரிந்து கொண்டனர். அதே சமயம் அருகில் இருந்த மணல் மேட்டில் விழுந்திருந்த சமரன் தனக்கு நாலாபுறமும் மணலுக்குள் பாம்புகள் நுழைவதைக் கண்டு மேலும் வியப்படைந்தான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இந்த சிந்து நான் எதிர்பார்த்ததை விட சக்தி வாய்ந்தவளா இருக்கா என்று தன் மனதில் நினைக்க ஆரம்பித்தான் சமரன். ஏனென்றால் அத்தகைய சக்தி வாய்ந்த தப்பிக்கும் நுட்பத்தை சமரனால் நினைத்து கூட பார்க்க முடியாது. மேலும் மாறனுடனும் சங்கரனுடனுமான சண்டையில் சிந்து ஏன் ஓடிப்போனாள் என்று அப்போதுதான் சமரனுக்கு புரிந்தது. ஏனென்றால் எதிரில் இருக்கும் வீரர்கள் தன்னை விட வலிமையானவர்களாக மாறினாலும் கூட இந்த நுட்பம் ஒருபோதும் தோல்வியடையாது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் நடந்ததெல்லாம் தனக்கும் நல்லது என்பதை உணர்ந்த சமரன், நல்ல வேளை இவங்க வந்ததால நான் தப்பிச்சிட்டேன். இவங்க வரலன்னா ஒண்ணு நான் செத்திருப்பேன், இல்ல என்ன உயிரோட விட்டு அவளுக்கு அடிமையா மாத்திருப்பா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். சிந்து மைதானத்தை விட்டு ஓடியது தனக்கு நல்ல விஷயம் என்று உணர ஆரம்பித்த சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பிறகு தன் கைகளை அருகில் இருந்த கருப்பு வாளை நோக்கி நகர்த்தினான். உடனே அந்த வாள் அதிவேகமாக சமரனை நோக்கி இழுக்கப்பட்டது. சட்டென்று எழுந்து நின்றான் சமரன். ஆனால் எழுந்து நின்றவுடன்
அவன் முகத்தில் இருந்த நிம்மதி சற்று நேரத்தில் பிரச்சனையாக மாறியது. பிரச்சனை என்னவென்றால், அவன் நின்றிருந்த மணல் மேட்டில் சக்திகளால் செய்யப்பட்ட ஒரு பெரிய பாம்பு நேரடியாக வாயை திறந்து அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பாம்பின் திடீர் தாக்குதலால் திகைத்து போன சமரனுக்கு அந்த பாம்பிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியவில்லை. அதே நேரம் அந்த ஆபத்தான பெரிய பாம்பு தனது முகத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டதை சமரன் கண்டான். இதனால் இன்றுடன் தன் வாழ்க்கை இங்கேயே முடியப் போகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதே நேரம் அந்த நடுத்தர வயதுக்காரரும் அவரை சுற்றியிருந்த வீரர்களும் அந்த பாம்பு சமரனை நோக்கி செல்வதை கண்டனர். ஆனால் சமரன் யார் என்று தெரியாததால் அவனை காப்பாற்ற சிறிது தயங்கினார்கள். அந்த சக்தி வாய்ந்தவர்களுக்கு சமரன் யார் என தெரியாததால் அவர்கள் சமரனுக்கு கருணை காட்ட விரும்பவில்லை. மேலும் சமரனுக்கு வந்த ஆபத்தையும் கூட அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் திடீரென ஏதோ யோசித்த அந்த மக்கள் தங்கள் தயக்கத்தை நீக்கி சக்தியை பிரித்தெடுத்து அந்த பாம்பை கொல்ல முயன்றனர். ஆனால் அந்த பாம்பின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அது சமரனின் முகத்தை ஒரு சிட்டிகையில் நெருங்கிவிட்டது. அதே சமயம் சமரன் கண்களை திருப்பி அவர்களை பார்த்தான். எந்த வலிமை மிக்க வீரராலும் தன்னை காப்பாற்ற முடியாது என்பதை கண்டுகொண்டான். எனவே அவன் தனது கையை முன்னால் கொண்டு வந்து அந்த பாம்புதலின் தாக்குதலை தவிர்க்க முயன்றான். ஆனால் அப்போது திடீரென ஒரு வீரன் சமரனை காப்பாற்ற முன்வந்தான். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரின் கண்களும் சமரனை காப்பாற்றியவனைக் கண்டு ஆச்சரியத்தில் விரிந்தன. இந்த போர் வீரன் வேறு யாரும் அல்ல, அந்த மர்மமான கருப்பு அங்கி அணிந்த வீரன் தான் சமரனை காப்பாற்றியது. சமரனை நோக்கி பாம்பு செல்வதைக் கண்ட நொடியிலேயே அந்த வீரன் சமரனின் அருகில் நெருங்கி இருந்தான். அந்த ஆபத்தான பாம்பு சமரனின் முகத்திற்கு சில அங்குலங்கள் தொலைவில் வந்ததும் அந்த கருப்பு அங்கி வீரன் சமரன் முன் வந்து கையை அசைத்தான். இதனால் சமரனிற்கு மிக அருகில் இருந்த அந்த பெரிய பாம்பு திடீரென்று புகையாகி காற்றில் பறந்தது. அந்த பாம்பை கொன்ற பிறகும் அந்த கருப்பு அங்கி போர் வீரன் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கோபத்துடன் அவர் தனது கால்களை தரையில் அறைந்தார். இதனால் நிலம் முழுவதும் ஒரு பெரிய சக்தி அலையால் சத்தமாக நடுங்கத் தொடங்கியது. அத்துடன் சுமார் 100 மீட்டர் தொலைவில் யாரோ ஒருவர் வலியால் அழும் சத்தம் கேட்டது. காயப்பட்ட சிந்துவின் குரல்தான் என்றார். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.